இந்த வீடியோவில் பேக் சைடில் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லித்தரேன். ப்ளவுஸில் ஆம்கோல் வளைவு வைக்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல இப்படி வைக்கும்போது என்ன பண்ணணும், எப்பயுமே இந்த ஷேப் எப்படி இருக்குதோ, நம்ம இப்படி போடும்போது நமக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த வட்டத்தில் வச்சுட்டு இதை கரெக்டாக இப்படி வளைச்சிடணும். இப்படி வளைச்சிட்டு எந்த இடத்துல முடியுதோ அங்கே மட்டும் கரெக்டாக நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கணும். அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டாக்கா கரெக்டாக இருக்கும். இந்த ஹாம்கோல் செய்யும்போது இதுக்காக தைக்கிறதுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு தையலுக்காக ஏற்றியோ இறக்கியோலாம் வைக்க தேவையில்லை. நமக்கு எந்த இடத்துல தையல் முடியுதோ அந்த இடத்துக்கு நேராகவே இப்படி மார்க் பண்ணிவிடுங்க. அதோட பாடி எங்கே முடியுதோ அந்த இடத்துக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு அர்க்கட் பண்ணிக்கணும். ஹாம்கோல் வளைவு வைக்கிறது இந்த மெத்தடில் இப்படி வைக்கணும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா எந்த மிஸ்டேக்கும் வராது. வச்சுட்டு இந்த இடத்துல என்ன அளவு இருக்குதோ இதிலேருந்து இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இருந்து இங்கே என்ன அளவு இருக்கோ அதே அளவை இந்த இடத்துலையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும். அப்படியே இந்த இடத்துல இந்த ஷோல்டருக்கும் ஹாம்கோலுக்கும் பாக்ஸ் போட்டதுக்கு அப்புறமா இந்த கார்னர்லேருந்து இங்கேருந்து 1.25 இன்ச் இப்படி எடுத்துக்கணும். அப்படியும் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த அளவு தான் நான் வைக்கிறேன், எனக்கு பேக் சைடில் சுருக்கம் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம், 1 இன்ச் வேணாலும் இந்த இடத்துலேருந்து 1 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் நம்ம இந்த இடத்துல ரொம்ப ஆழம் எடுத்துட்டோம்னா இங்கே ரொம்ப சின்னதாக போயிடும். அப்போ நமக்கு கையை வளைக்கும் போது கொள்ளும்போது பேக் சைடில் துணி இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு தான் கரெக்டு. அப்படி உங்களுக்கு சுருக்கம் வருதுன்னு நான் நினைக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சோண்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எடுத்து 1 இன்ச் அளவு வச்சு இந்த இடத்துல வளைவு போட்டுக்கலாம். வளைவு போடும்போது என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த கோடு தொட்ட மாதிரி தான் வரணும். அப்படி வந்து அதே மாதிரி இந்த இடத்துல போகும்போது ஒரு 2-2.5 இன்ச் அளவுக்கு திருப்பி இந்த கோட்லேயே போய் ஜாயின் பண்ணிடணும். அந்த மாதிரி செய்யும்போது இந்த இடத்துல கரெக்டாக நம்ம துணி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருவோம். எடுக்கும்போது இந்த இடத்துல நமக்கு சுருக்கம் வராமல் தைச்சதுக்கு அப்புறமா சுருக்கம் இல்லாமல் க்ளீனாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பேக் சைடு இந்த வளைவு கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இருந்து 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அது முன் துண்டுக்கு ஆழம் எடுத்தாகணும். அந்த 1/2 இன்ச்சு வச்சு ஆழம் எடுத்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் போடும்போது க்ளீனாக அழகாக நச்சுன்னு இருக்கும். ஹாம்கோல் வளைவு வச்சு வெட்டும்போது இதை விட கொஞ்சம் நம்ம கரெக்டாக வைக்கிற அளவை விட கொஞ்சம் 1/2 இன்ச்சு இறக்கி வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி வெட்டினாலும் கை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா போடும்போது என்ன ஆகும், உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து சுருக்கம் கொஞ்சம் இழுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஹாம்கோல் பெருசாக இருக்குது. அப்போ நம்ம கையை இப்படி தொங்க விடும்போது அங்கேருந்து சுருக்கம் வர செய்யும். கரெக்டான அளவில் இருந்ததுனாக்கா உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் அழகாக இருக்கும். இப்போ சொன்ன மெத்தடில் பாடி வெட்டி செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக் 2 சைட்லேயும் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக அழகாக இருக்கும். ஹாம்கோலில் சுருக்கம் வர்றது பாடியில் வெட்டுற மிஸ்டேக்கு மட்டும் கிடையாது, கை வெட்டுறதுலேயும் மிஸ்டேக் ஆச்சுன்னா சுருக்கம் வர செய்யும். அதனால் கை எப்படி வெட்டணும் அப்படின்ற மெத்தடையும் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ கைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கீழே 3/4 இன்ச்சு மடிச்சு தைக்கிறதுக்காக வச்சுருவோம், 1/2 இன்ச்சு பாடி ஜாயின் பண்ணுறதுக்காக வச்சுருவோம். மீதி நமக்கு கை எவ்வளோ நீட்டு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுருவோம். அதே மாதிரி கை சுற்றளவு வைக்கும்போது என்ன பண்ணணும், இந்த இடத்துல கை ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல இந்த இடத்துல இருந்து கரெக்டாக அதுக்கு நேராக உள்ள இடத்த இப்படி எடுத்துக்கணும். கை சுற்றளவு வைக்கும்போது இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த இடம் நமக்கு கை எப்பயுமே மடித்து போடும்போது நம்ம பக்கம் மடிப்பு பாகம் இருக்கிற மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து கரெக்டாக அப்படி வைக்கிறோம்ல, வச்சுட்டு இந்த இடத்துல முடிகிறது எங்கே முடியுதோ அந்த இடத்தோட இப்படி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல இருந்து ஒரு 3.5 இல்லைன்னா 3.25 2 அளவில் எதனாச்சும் ஒன்று வச்சுக்கலாம். வச்சாக்கா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கை சுற்றளவு பெருசாக இருந்ததுன்னா 3.25 வச்சுக்கலாம். கை சுற்றளவு திட்டமான அளவு இருக்குது அப்படின்னும் போது 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இதில் 3.25க்கு நான் மார்க் பண்ணுறேன். 3.5 3.25 இதில் ஒன்றும் ரொம்ப பெரிய மிஸ்டேக் வந்துடாது. அதனால் கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை 3.5 வச்சு வெட்டிட்டு கை ஜாயின் பண்ணும்போது வச்சு பாருங்கள். கை ஜாயின் பண்ணும்போது கை சுற்றளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லேசாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஷேப் கொஞ்சம் கீழே இறக்கி கூட வெட்டிக்கலாம். அது மாதிரி செஞ்சுட்டு கூட வெட்டிக்கோங்க. இல்லைன்னா இப்போ என்ன பண்ணணும், இந்த கார்னர்லேருந்து இந்த மார்க் பண்ணியிருக்கிறோம்ல இந்த இடத்துக்கு இப்படி கிராஸ் பண்ணிக்கணும். கோட் போட்டுட்டு இதிலேருந்து ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணணும், இப்படியே வந்து கரெக்டாக இப்படி போய் இந்த இடத்துல இப்படி எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கை சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சிடணும். இந்த மெத்தடில் வெட்டுங்க. வெட்டினீங்கன்னா உங்களுக்கு பாடியில் நான் சொன்ன மாதிரி ஆம்கோலில் செஞ்சாலும் சுருக்கம் வராது பாடியில். அதே மாதிரி கை வெட்டும் போதும் இந்த இடத்துல இப்படி வந்துடணும். ரொம்ப இந்த இடம் தூக்கி வரைஞ்சிங்கன்னா அப்போ அந்த இடம் உங்களுக்கு இந்த துணி எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நம்ம போடும்போது பேக் சைடில் துணி சுருக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இப்படியே வந்து இந்த கோடு போட்டுங்க. கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வரையும் போது இப்படியே வந்து இந்த இடத்துல இப்படி கொண்டு போய் முடிச்சிடணும். முடிச்சாக்கா கை வரைகிற மெத்தடு கரெக்டான மெத்தடாக இருக்கும், சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அடுத்தது மெத்தடில் கை வெட்டினதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்ம சென்டரில் கட் பண்ணியிருக்கிறோம்ல அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இப்படி தள்ளிடுங்க. இப்படி மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம 1.5 இன்ச் அளவுக்கு ப்ளஸ் பண்ணியிருப்போம். தையல் இந்த இடத்துல தையல் போட்டதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா துணி இருக்கணும் அப்படின்றதுனால இங்கே துணி விட்டுருப்போம். அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறீங்க. இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இப்படி வச்சு இங்கேருந்து ரொம்ப மெல்லிஸாக இங்கே வரணும். இங்கே கொஞ்சம் திக்காக வந்து திருப்பி போய் அங்கே முடிச்சிடணும்.
இந்த இடத்துலேருந்து இப்படி வந்து இப்படி முடிச்சிடணும். ஏதாவது ஒரு பக்கம் இந்த சைடு எடுத்தாலும் எடுக்கலாம், இல்லை இந்த சைடு ஏதாவது ஒரு பக்கத்தில் மட்டும் இந்த மாதிரி ஆழம் எடுத்துடணும். ஆழம் எடுத்த துணி ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சு நம்ம தைக்கணும். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஆழம் எடுத்துருக்குறோம், பாடியில் கையிலையும் ஆழம் எடுத்துருக்குறோன்னும் போது சுருக்கம் வராது. ஃப்ரண்ட்டில் பேக் சைட்லேயும் நம்ம இதே மாதிரி கட்டிங் வந்திருக்கும் போது பாடியிலையும் சரி கையிலையும் சரி சுருக்கம் இல்லாமல் பார்க்கும்போது அழகாக இருக்கும். இதே மெத்தடில் வெட்டி தைச்சு பாருங்கள். ஃப்ரண்ட்டு பேக்கு சுருக்கம் இல்லாமல் உங்களுக்கு அழகாக வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இல்லைனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க.